கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையொரே துதி சாத்திடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம் எக்காலம் தொன்னிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த உண்மையின் செய்தியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். உயிரோடு எழுந்த உன்னத தேவனாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வி விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஈஸ்டர். இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். நாமும் உயிர்த்தெழுந்தவர்களாக கிறிஸ்துவோடு உயிர்த்தெழும்படியாக நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தியானிக்க வேண்டிய வேத பகுதி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளில் தியானிக்க வேண்டிய வேத பகுதிகள் மிக முக்கியமாக 4 நற்செய்தி நூல்களிலிருந்து தியானிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் தியானிக்க வேண்டிய பகுதி 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள். மார்க் சுவிசேஷத்தில் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி 16ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் தியானிக்க வேண்டிய வேத பகுதி 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12 வேத பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள். இந்த 4 நற்செய்தி நூல்களும், அதில் மிக முக்கியமாக 3 ஒத்த நற்செய்தி நூல்களும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தெளிவான ஒரு படத்தை நமக்கு கொடுக்கிறது. பாருங்கள், we can see a picture by simply reading these passages. இந்த பகுதிகளை வாசிப்பதன் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை நம் கண்முன்னே காண முடியும். பாருங்கள், தத்ரூபமாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக தெளிவாக இந்த நற்செய்தியாளர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவரை அறியாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத மக்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடுமானால் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறந்த தெய்வம் மனுஷருடைய பாவங்களிலிருந்து அவரை விடுவிக்கும்படியாக தன்னை ஜீவனை ஒப்புக் கொடுத்தவர் 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, பாவத்தின் அடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட வாழ முடிகிறது. ஆகவே வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில காரியங்களை முதல்ல வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் 1ஆம் நாள் விடிந்து வருகையிலே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள்.
கல்லறையை பார்க்க வந்தார்கள். இந்த மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் தான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிற பொழுது கூட அவர்கள் அந்த கல்லறைக்கு முன்பே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் மத்திய 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 61ஆம் வசனத்தில் வார்த்தம் என்று சொன்னால் 60-61 தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் யோசேப்பு. அங்கே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை கல்லினால் மூடப்பட்ட பொழுது எதிரே அமர்ந்திருந்த அந்த 2 ஸ்திரீகள் தான், ஒருவர் மக்தலேனா மரியாள், ஒருவர் மரியாள். அவர்கள் அங்கு இருந்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகாலையிலே அந்த கல்லறைக்குள்ளே வாசனை திரவியங்களை போடும்படியாக கடந்து சென்றார்கள் பாருங்கள். ஆனால் என்ன நடந்தது? அங்கே போகிறாங்க, கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாக ஒரு பூமி அதிர்ச்சியே உண்டானது போல ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தார். அப்போது ஒரு பயங்கரமான பூகம் சத்தம் கேட்கிறது பாருங்கள். என்னன்னு பார்த்தா தூதன் வந்து கல்லை புரட்டி விட்டு வாசலில் உட்கார்றான். அப்போது பயங்கரமான சத்தம், பெரிய வெளிச்சம். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, அவனுடைய ரூபம் மின்னலை போல, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. பார்த்தீங்களா? பயங்கரமான வெண்மையான ஒரு ஆடை அணிந்த, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை அணிந்திருந்த அந்த தூதன் அங்கே வந்து உட்கார்ந்தான். அப்போ பார்க்குற பொழுது காவலாளர் அதை பயந்து திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆயிட்டான். இப்போது இதுதான் அந்த கல்லறைக்கு முன்ன நடந்த காட்சி, சரிதானா? அப்போ கல்லறையை பாருங்கள், அது காலியாக இருக்கிறது. இந்த நாளிலே தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேத பகுதி தான் காலியான கல்லறை. இட் இஸ் an empty tomb. There is no dead body there. That has been gone out. He has risen and gone out. அதனால் ஒரு காலி கல்லறையை அங்கே பார்க்கிறார்கள். இந்த காலி கல்லறையுடைய வாசலில் தான் தூதன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போது அந்த தூதன் தான் அவர்களுக்கு சொல்கிறான் பாருங்கள், ஆண்டவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற பொழுது அங்கே தூரத்திலிருந்து பார்த்தவர்களும் அந்த மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இன்னும் மற்ற ஸ்திரீகளும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும் பொழுது கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து பார்த்தவர்களும் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் வந்து வாசனை திரவியம் வந்தவர்கள் பார்த்தா கல்லறையில் இயேசுவை காணும். அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு காலியான கல்லறையை பார்க்கிறார்கள். அந்த தூதன் சொல்லுகிறான் பாருங்க, அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று நான் அறிவேன். பார்த்தீங்களா? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்துல வந்து பாருங்கள். இதுதான் இன்றைய முதல் பகுதி. கம் see the place where he has been laid. come and see. வந்து பாருங்கள், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அது காலியாக இருக்கிறது பாருங்கள், அங்கில்ல அவர். அந்த திரை சிலைகள்லாம் சுருட்டி ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடக்கம் பண்ணும்போது அவர் மேலே போட்ட சிலைகள் எல்லாம். எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே, அந்த காலியான கல்லறை மாத்திரமல்ல, உயிர் தெழுந்த அந்த செய்தியை கூட முதலாவது கேட்டவர்கள் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறார் பாருங்கள். கல்லறையில் சிலுவையில் தொங்குகிற பொழுது அங்கே அவர்கள் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அடக்கம் பண்ணுகிற பொழுது அவர் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது உயிரோடு கூட எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த செய்தியும் முதலாவது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தான் முதலாவது அந்த காலி கல்லறையும் பார்க்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? எனக்கு பிரியமான சகோதரியே, அவருடைய சாட்சி தான் மிக முக்கியமான ஒரு சாட்சி. ஸோ அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. யூ கம் அண்ட் see, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறான். இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல வேண்டிய காரியம், கம் அண்ட் see the place where he has been laid. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கும் எருசலேமுக்கு போகும்போது நீங்கள் காலி கல்லறையை பார்க்க முடியும். அந்த காலி கல்லறை அந்த சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவர் இங்கே இல்லை,
அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்துட்டார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கு முதற் படி. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு முதலாவது ஒரு படியாக இருக்கிறது. அந்த நல்ல தேவனை விசுவாசிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறது பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நமக்கு உண்டாயிருக்கிற சாபங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய சோதனை ஜெயிக்கும்படியாக நமக்காக இந்த பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்து 30 வருடம் வாழ்ந்து கீழ்ப்பணிந்திருந்து சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உயிரை திறந்த பிற்பாடு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். அந்த தேவனை தான் விசுவாசிக்கிறோம். மெய்யாகவே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களின் தண்டனையை தன்மையிலே ஏற்றுக்கொண்டார், நம்ம நலமாகும் தண்டனை மேலே விழுந்த வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார், நமக்கு இருக்கிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்கிற பலனை அவர் கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உங்களுக்கு அறிவிக்கிறோம். வந்து பாருங்கள். உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஜெருசலேமுக்கு போய் பாருங்கள். அந்த கல்லறையை, காலி கல்லறையை பாருங்கள். யூ கேன் கோ அண்ட் see even today. There is the empty dome is there. உலகத்தில் வேறு யாருடைய கல்லறையும் திறந்து கிடக்கல, காலியாக இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம்தான். தட் இஸ் த ஒன்லி ஒன். It is still open and it is still empty. Everyone who goes there can watch it, witness it. That is a fact. It is not a story. அப்போ இன்றைக்கு பாருங்கள், இது போலவே இன்றைக்கு நிறைய கதைகளை உருவாக்கி மக்களை இன்றைக்கு வஞ்சிக்கிற கூட்டங்களை பார்க்கிறோம். அப்போது நாட்கள் போக போக எது உண்மை எது பொய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி கற்பனை காரியங்களை நிறைய உருவாக்குறதை பார்க்கிறோம். ஆனால் இல்லை, இயேசு பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார் என்பதற்கு அந்த இடமே, அந்த இடங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, வந்து பாருங்க, என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்க, அது ஏதோ காலியாக இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். தூதர்கள் அறிவித்ததும் அந்த மக்தலேனா மரியாளுக்கும் தான். How fortunate those two people were. Just imagine. They were witnessing at the feet of the cross. They were witnessing just sitting opposite to the graveyard. Now they have witnessed the empty tomb. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் காட்டுகிறார், காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் அவர்களால் தரிசிக்க முடிகிறது. எல்லாவற்றையும் அவர்கள் they can experience also, they can enjoy also, they can rejoice also. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிற முதலாவது செய்தி அதுதான். Come see the place where he has been laid. வந்து வைத்த இடத்தை பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லவில்லையா உங்களுக்கு? சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சொல் தவறாத இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், மெய்யாகவே நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவர், திரும்பவும் ஜீவனை பெற்றுக்கொண்டு திரும்ப எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உள்ளவர், உயிரோடு எழுந்திருக்கிறார் அல்லவா? அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்களிலிருந்தும் உங்கள் அக்கிரமங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கணுமா? உங்களுக்கு உண்டாயிருக்கிற தீராத வியாதிகளிலிருந்து உங்களை சுகமாக்க வேண்டுமா? உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா? உங்கள் சோதனைகளில் உங்கள் போராட்டங்களை வெற்றி கொடுக்க வேண்டுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வந்து பாருங்க. கம் அண்ட் see. வந்து பாருங்க. உயிரோடு கூட எழுந்தவரை வந்து பாருங்கள், கனப்படுத்துங்கள், தொழுது கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக ஆக்குவார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நான் பார்க்க வேண்டிய காரியம் பாருங்க. அந்த தூதன் சொல்றான், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சீக்கிரமாய் போய் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி முதலாவது அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, ரெண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை இன்றைக்கு விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம், கோ அண்ட் டெல். போய் சொல்லுங்க. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் நான் போதித்த யாவற்றையும் நீங்கள் கடைபிடித்து அவர்களுக்கு போதியுங்கள்.
முதலாவது சீஷர்களே காணாமல் போயிட்டாங்களா, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. டிசைபிள்ஸ், go and tell their disciples that I am going to Galilee, they can see me there. அதுதான், அதற்கும் அவர் அந்த மக்தல மரியாளையும் பயன்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் கூட இந்த செய்தியை நற்செய்தியை அறிவிக்கும் போது அவர் சொல்ல தெரிந்து கொண்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த சமாரிய பெண்ணு தான் ஊருக்குள்ளே ஓடி போய் சொல்லுகிறாள், வாங்க வந்து பாருங்கள், நான் மெசியாவை கண்டேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அப்படியே சொன்னார். மெசியாவை பார்த்துட்டேன், வாங்க வந்து பாருங்கள். அவர்கள் தான் போய் சீக்கிரமாய் சொல்லுவார்கள். டெல் அ உமன், இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் எ டெலஃபோன். ஒரு டெலஃபோனில் ஒரு நியூஸ் செய்தியானது எவ்வளோ வேகமாக போகிறதோ அதை விட வேகமாக அந்த செய்தி பரவும். when you tell a woman, அதான் இங்கே செய்கிறான் தூதன் சொல்கிறான், அவர்களுக்கு சொல்கிறான் பாருங்கள், முதல்ல நீங்கள் போங்க, சீக்கிரமாய் போங்க, கோ குயிக்லி. இந்த செய்தி அவசரமான ஒரு செய்தி பாருங்கள். ஒருவேளை தூக்கு தண்டனை பெற்ற ஒருவன் தூக்கில் தொங்குவதற்காக அவன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கில் போடப்படலாம். ஆனால் அவன் கொடுத்துருக்கிற அப்பீல் பெட்டிஷனில் அவனை விடுதலை ஆக்கும்படியான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த செய்தியை கொண்டு வருகிறவன் அந்த செய்தியை உடனடியாக அந்த இடத்துல வந்து சொன்னா தான் அவன் உயிர் காக்கப்படும். அந்த செய்தி காலதாமதமாகி போனால் அவன் தூக்கில் போடப்படுவான். அந்த பரிதாபமான காட்சியை நினைவில் வைத்துப்பார்கள். இன்றைக்கு அநேகர் பாவத்தில், சாபத்தில், குடி வெறியில், வேசித்தனத்தில், விசாரத்தில் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒருவர் இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து அவருடைய பாடுகளையும் பாவங்களையும் நோய்களையும் சுமந்து தீர்ந்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த செய்தியை போய் சொல்லுங்க. லெட் தம் கம் அண்ட் see Jesus Christ, வந்து பார்க்கட்டும். லெட் தம் கம் அண்ட் பிலீவ் Jesus Christ, விசுவாசிக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும், மரணத்தின் பிடியிலிருந்து காக்கப்படட்டும். பார்த்தீங்களா, அதான் சொல்கிறான், சீக்கிரமாய் போய் சொல்லுங்க. அவங்க போய் சொல்லிவிடுங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார், அங்கே அவரை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். எனக்கு பெரிய மாணவர்களே, ஃபர்ஸ்ட் கம் அண்ட் see, செகண்ட் கோ அண்ட் டெல். பார்த்தீங்களா, இந்த 2 காரியங்களை செய்யும்படி தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். நாம் அவசியம் போய் சொல்ல வேண்டும். அதில் சொல்வதற்கு நமக்கு நேரம் குறைவாகத்தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியும் அவ்வளோ சீக்கிரமாக போய் சொல்லணும். இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்தி. ஆனால் இன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க முடியாதபடிக்கு எவ்வளவோ தடைகளை நாம் பார்க்கிறோம் பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 காரியங்களுக்கும் பின்னால் வேறு 2 காரியங்கள் இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன் பாருங்கள். அங்கே இவர்கள் போய் பார்க்குறாங்க, அந்த கல்லறை காலியாக இருக்குது. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, ஐயோ அவரை காணுமே, என் ஆண்டவரை காணுமே, எங்கே எடுத்துகிட்டு போயிட்டான், யாரோ திருடிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது காலியானதை பார்த்தோன்னே இன்னும் மயம் வந்துடுச்சு. என்ன ஆயிடுச்சு ஆண்டவருக்கு? அவர் இப்படிலாம் நன்மை செய்கிறோம் சுட்டிட்டு திரிந்து கொண்டு வந்தார், அவரை பிடிச்சி அடித்து கொலை செஞ்சாங்களே, இப்போது அவருடைய கல்லறையில் அவருடைய பிணத்தை கூட காணுமே என்று கலங்கி திகிலடைந்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். அப்போது அவர்கள் ரொம்பவும் பயந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான் தூதன். அப்போது நல்ல கவனிங்க, அவர்கள் இருக்கிறதை பார்க்கிற பொழுது தூதன் சொல்லுகிறான். இப்போது 28 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினேன் என்று நான் அறிவேன். பயப்படாதீங்க, ஃபியர் நாட். அடுத்த செய்தி 3வது, கம் அண்ட் சே, கோ அண்ட் டெல் குயிக்லி. தேர்ட், ஃபியர் நாட், பயப்படாத. எதை குறித்தும் பயப்படாதே, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். பார்த்தீங்களா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிரோடு கூட இருக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சொன்னவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். பயப்படாது. ஏன் பயப்படுறீங்க? உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை தான் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. உங்களை உங்கள் பாவங்களிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. உங்களுடைய நோய்களை வியாதிகளை தன் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்தாரு, உங்களை சுகமாக்கி இருக்கிறாரு. விசுவாசிங்க. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்?
ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. வாட் எவர் கம்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தேர் வித் யூ டு ப்ரொடெக்ட் யூ, டு ஹீல் யூ, டு லீட் யூ, டு சேவ் யூ, டு ஹெல்ப் யூ, டு பிளஸ் யூ. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. பிசாசு கொண்டு வர சோதனைகளை எல்லாம் முறியடிக்கிறான, தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிறான திராணியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையை பாருங்க. பயப்படாதீங்க. பயப்படுற காரியமே கிடையாது. இவ்வளோ நாளாக நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா இனி பயப்படாதீங்க. பிசாசு உங்களை பயத்துக்குள்ளே நடத்தியிருப்பான். ஆனால் இனி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்துட்டார். என் பாவங்களுக்கான தண்டனையை நிறைவேற்றி அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து விட்டார். என்னை நலமாக்கி விட்டார். என்னை விடுதலையாக்கி விட்டார். அந்த இரத்தம் என்னை சுத்தமாக்கி இருக்கிறது, என்னை கழுவி இருக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, என்னை பலப்படுத்தி இருக்கிறது. ஐ ஆம் ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். ஆகவே பயப்படாதிருங்கள். நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே பயப்படாதீங்க. காலி கல்லறையை பார்த்து பயப்படாதீங்க. இன்றைக்கும் இந்த காலி கல்லறை பேசி கொண்டிருக்கிறது. இட் இஸ் டாக்கிங் டு த பீப்புள் ஹூ விசிட் த டோம். யாரெல்லாம் அந்த கல்லறையை பார்க்க வராங்களோ எல்லா நாடுகளில் இருந்து அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, வந்து பாருங்கள், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்துட்டார். இதுதான் இன்றைக்கும் அந்த கல்லறை பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த கல்லறையினுடைய வாசற்படியில் கல்லை புரட்டி வைத்து அந்த மேலே அமர்ந்திருக்க தேவதம் சொல்லி கொண்டிருக்கிறான், பயப்படாதுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் தேடிட்டு இருக்கிறீங்க, அது அறையப்பட்டதே நினச்சிட்டு இருக்காதீங்க, அடக்கமடே நினச்சிட்டு இருக்காதீங்க, அவர் உயிரோடு கூட எழுந்துட்டார். பயப்படாதீங்க. அதுதான், பயப்படக்கூடாது. நீங்கள் வந்து இந்த காலி இடத்தை பார்த்துட்டு பயப்படாதீங்க. பயப்படக்கூடாது என்று சொன்னால் அப்புறம் என்ன செய்யணும்? 4வது, ஜஸ்ட் பிலீவ், விசுவாசிங்க. அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசியுங்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது சுற்றி வைக்கப்பட்ட அந்த சீலைகள் எல்லாம், துணிகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள். இந்த காலி கல்லறையை வந்து பாருங்கள். பயப்படாதீங்க, விசுவாசிங்க. Fear not, but simply believe that he has been risen. He has risen. அவர் உயிரோடு கூட எழுந்துட்டான்னு சொல்லிட்டு மாத்திரம் விசுவாசிங்க. அதுதான் எங்களுக்கு வேண்டும். பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர், பட் பிலீவ், விசுவாசி. ஆகவே இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, காலி கல்லறை, எம்டி டோம் பற்றி உங்களுக்கு சொன்னேன். 2வது நான் சொன்னது நான் கவனிச்சிங்கன்னா, கம் அண்ட் see the place. அந்த காலி கல்லறை வந்து பாருங்கள் சொன்னேன். 3வது சொன்னேன், கோ குயிக்லி அண்ட் டெல் ஹிஸ் டிசைபிள்ஸ் சொன்னேன், சீக்கிரமாய் போய் சொல்லுங்கன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே வருகிறேன் பாருங்கள். எம்டி டோம், காலி கல்லறை வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். பயப்படாதீங்க. 4வது, பயப்படக்கூடாது. ஏன் பயப்படணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He is a living God. He is not a dead God. யாரும் அவரை அடக்கி வைக்க முடியாது கல்லறையில். உயிரோடு எழுந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். பயப்பேணாம், அதை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். பயப்படக்கூடாது, விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தால் அவர் கல்வாரியில் சம்பாதித்த அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பயப்படாமல் என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிற பொழுது, என் பாவங்களையும் நோய்களையும் சோதனைகளையும் ஆண்டவரே சிலுவையில் சுமந்து தீர்த்த நீர் உயிரோடு எழுந்ததினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பாவியாய் இருந்த என்னை இலவசமாய் கிருபையினாலே நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர். உடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. உடைய தழும்புள்ள கரம் என்னை தொட்டிருக்கிறது. உன் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஹீல்டு நவ். ஆரோக்கியம் வந்துடுச்சு. ஆகவே பயப்பட மாட்டேன். இனி நான் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், பயப்பட மாட்டேன். போய் சொல்லுவேன் எல்லார்ட்டையும், வாங்க வந்து பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார், வாங்க வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். இதுதான் சொல்ல வேண்டியது. அப்போது இந்த காலி கல்லறையை பார்ப்பதனாலே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனாலே பயப்படாமல் விசுவாசித்து, இந்த காலி கல்லறையை பார்த்து பயப்படாமல் விசுவாசித்து சீக்கிரமாய் போய் நான் சொல்லுகிற ஒரு அந்த மக்தலேனா மரியாளை போல என்னையும் ஒரு கருவியாக நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று நல்ல தீர்மானம் எடுங்கள். இந்த ஈஸ்டர் பண்டிகை உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஒரு நற்செய்தியாளராய் மாற்றட்டும். பெரிய மேடை வேண்டியதில்லை, சபையில் ஒரு மேடை வேண்டியதில்லை. நிறைய பேர் சபையில் தான் மேடை கேட்டுட்டு இருப்பாங்க, தயார் பண்ணின்னு.
அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது. வீட்டு வாசப்படியில் வரக்கூடிய பால்காரனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. பார்த்துக்கோ, அன்றாடம் பார்க்குற பழகுகிற மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்குறவங்கள்ட்ட ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாது. வேலை செய்கிற இடத்துல நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. சாட்சியாக நாம் வாழலை. நம்ம சுவிசேஷம் சொல்கிற பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, நேர்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழறோமா, வாழ்க்கை யோகியமாய் ஒழுங்காக இருக்கிறதா, அப்போ தானே சொல்ல முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் சொல்வதற்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்ததால் வந்த அந்த மீட்பின் வல்லமைகள்லாம் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ தான் நம்மால் சொல்ல முடியும். நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க. உங்களோடு ஒரு நல்வார்த்தை நிகழ்ச்சியை நாம் ஏஎம்என் தொலைக்காட்சியில் 23 வருடங்கள் 24 வருடங்களாக நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம். ஆகவே 23 முடித்து 24 வருடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற போது விரைவிலே 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகிறோம். கர்த்தர் திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். சோர்ந்து போகாமல் சொல்லும்படியா இந்நாள் வரையில் இந்த செய்திகளை நாம் மிகவும் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். யாராவது ஒருவர் காதில் அதை விழட்டும். மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து வாசிக்கிறோம். நீதிமான்கள் அல்ல பாவிகளையே நான் தேடி வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமான்கள் அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாவத்தில் வாடுற பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும். ஆமாம், பாவமா இன்றைக்கு மீட்பா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். என் ஆண்டவர் உயிரோடு எழுதியிருக்கிறாரு, பயப்படாதீங்க, அதை விசுவாசியுங்கள். ஜஸ்ட் பிலீவ் தட் he has risen. Fear not because he has risen. Come and see the empty tomb because he has risen. Go and tell quickly to his disciples because he has risen. இதை நாம் சொல்லுவோமா? இது நீங்கள் சொல்லுவீர்களா? நீங்கள் இதை சொல்லுகிற பொழுது இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவாராம். எனக்கு பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கோ அண்ட் டெல் என்ற காரியத்தை முடித்த பிற்பாடு இயேசுவை அநேகருக்கு நாம் ஷேர் பண்ணுகிறோம், பங்கிட்டு கொடுக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை பங்கிடுகிறோம். அதுதான் ஷேரிங். ஸோ பிலீவிங் தென் ஷேரிங். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். பாருங்க, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பார்த்தீங்களா, மெதுவாக போகிற ஓடுறாங்க. அதனுடைய அர்ஜென்சி, அதனுடைய தேவையை பார்த்தீங்களா, ஓடி போய் சொல்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்களும் பாருங்கள். ஆம், பிரியமான சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, மீட்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் எப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மனைவியும் பிள்ளைகளையும் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறோமா? நம்முடைய பிள்ளைகள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்க்கை நாம் பார்க்கிறோமா? நம்மை போலவே பிள்ளைகளையும் வளர்க்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருந்தோமோ அதுபோல தான் என் பொண்ணு இருக்கும், என் பையன் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீ எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்திருந்து சொல்லார், ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டும். பாருங்கள், அதைத்தான் மக்கள் பார்ப்பார்கள். when you go and tell something to the people, they will simply see, look at you. ஓஹோ, நீங்களா சொல்கிறீங்க, நல்லது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அவங்க திருப்பி கேட்பாங்கல்ல, ரட்சிக்கப்பட்ட இருக்கிறீங்களா என்று நாம் கேட்கும்பொழுது நம்மால் சொல்லக்கூடிய வேண்டியதில்லை. நம்ம பார்த்தது இந்த கேள்வி கேட்கக்கூடாது. மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கை ஒரு திறந்த வேத புத்தகமாக காட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் நல்ல தீர்மானம் எடுத்து சாட்சியோடு கூட நாம் வாழ ஒப்புக் கொடுப்போம். 28ஆம் அதிகாரத்தில் மற்ற 28 9ஆம் வசனம் வாசிக்கிற மாதிரி, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது, அதை கவனியும், இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றாராம். பார்த்தீங்களா, அந்த 2 பெண்களுக்கும் கிடைத்த ஒரு பாக்கியத்தை பாருங்கள். அவர்களுக்கு முன்பாகவே இயேசு வருகிறார். இயேசு வந்து அவர்களை வாழ்த்துகிறார், வாழ்க என்று வாழ்த்துகிறார். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? பார்த்தீங்களா,
கடைசி மட்டும் கல்லறை சிலுவை அடி வரைக்கும் வந்திருந்தாங்க. சிலுவையில் அடி வரைக்கும் வந்து நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்தாங்க. மக்தலா மரியாதை பாடி இடைக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கொண்டு போகிற பொழுது அந்த கல்லறைக்கு எதிரே உட்காந்து பார்த்துன்னு இருக்காங்க வேதனையோடு. சரிமள தைலம் பூச வேண்டும், வாசனை தைலம் போட வேண்டும், ஓடி வந்து பார்க்கிற பொழுது கல்லறை காணும் பயந்து திகிலடைந்தாங்க. தூதர்கள் சொன்ன செய்தியை கேட்டு புறப்பட்டு போகிறாங்க. ஸோ இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி முதலாவது அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரை தேடினா தானே நமக்கு அறிவிக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் அது உணர்றதே கிடையாது. ஆண்டவரை நான் எவ்வளோ அதிகமாக தேடுறேன், யோசித்து பாருங்கள். அப்போது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பாருங்கள். அந்த மக்தலேனா மரியாளும் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற மரியாள்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள். அடுத்த பாக்கியத்தை பாருங்க, உயிர்த்தெழுந்த செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே முதலாவது தரிசிக்கிறார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஆச்சரியமாக இருந்தது பாருங்க. இன்றைக்கு இயேசு நம்மை வாழ்த்தும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நாமே வாழ்த்துக்களை தேடிக்கொண்டு போகிறோமா? இயேசு நம்மை வாழ்த்துகிறார் என்று சொன்னால் அவருடைய ஜனங்கள் மூலமாக நம்மை உயர்த்தாரா? நாமே உயர்த்தி கொண்டு வரோம், நம்மை உயர்த்திக்கிறோம். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்களாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை தொழுது கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்தது. அவர் வாழ்க என்று சொன்னார். அடுத்தது அப்படியே காலை பிடித்து கட்டி தழுவி அவரை தொழுது கொண்டார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனம் உங்களுக்கு வேண்டுமா? உண்மையாய் அவரை தேடுவீரானால் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி சங்கீதம் 34:10 வாசிப்போனா, கர்த்தரை தேடுனா கிடைக்கும். ஆஸ்க், சீக் அண்ட் நாக் என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரையே சொல்லிட்டே போயிருக்கிறார் பாருங்க. கேளுங்கள் தரப்படும். பார்த்தீங்களா? தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆஸ்க், சீக் அண்ட் நாக். when you seek you will find. தேடினால் கண்டடைப்பீர்கள். இயேசுவை தேடி வந்தாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்தது மாத்திரம் இல்லை, அவர் காலை தழுவி அவரை பணிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா? இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்டதான் பாக்கியம் வந்திருக்கிறதா? நல்ல கவனிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்கிறாரு. தூதன் சொன்னால் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். மத்தேயு 28:5. இங்கே இயேசு சொல்கிறாரு 28:10, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் அப்படித்தான். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செய்தியை ஓடி போய் சொல்லி அவர்களை போய் பார்க்க சொல்லணும். அவருடைய ஆலயத்தை கூட்டிகிட்டு வரணும், சபையில் கூட்டிகிட்டு வரணும், சத்தியத்தை சொல்லணும். வந்து பாருங்கள், அவனுடைய வார்த்தையை கேளுங்க, நீங்கள் சுகமடைவீர்கள். வந்து பாருங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். வந்து பாருங்க, உங்களுடைய தீய பழக்க வழக்கெல்லாம் உங்களை விட்டு போயிடும். வந்து பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வந்து பாருங்க. அப்போது அவர்களை வந்து பாருங்கன்னு சொல்லணும்னா நாம் என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது, பயப்படாதும் இருக்கணும். பார்த்தீங்களா? பயம் இருந்தால் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்க முடியாது. எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம் இருக்குது? இல்லை, ஆண்டவரே பார்த்துட்டார், இயேசுவே பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு இயேசு காட்சி கொடுத்துட்டார். இந்த பாக்கியமான அந்த பிள்ளைகளை, மக்தலேனா மரியாளை நான் என்னவென்று சொல்லுவேன். பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட காலையில் நான் ஒரு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு தொலைக்காட்சி பெட்டி முன் அமர்ந்து ஒரு பெரிய ஆலயத்திலே ஒரு போதகர் பேசி கொண்டிருந்தார். அந்த ஆலயத்திலிருந்து மக்களை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆலயம் முழுவதும் பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஒரு பகுதியில் ஒரு வரிசையில் கொஞ்சோண்டு ஆண்கள் இருக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லா இடங்களும் பார்க்கலாம். நான் என்னை ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, சுவிசேஷம் வாசிக்க ஆரம்பித்த பிற்பாடு, ஆவிக்குரிய கூட்டங்கள்லாம் போனீங்கன்னா 100 பேர் அங்கே இருந்தாங்கன்னா 10 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க, 90 பேர் பெண்கள் இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு பாருங்க.
இங்கே இந்த மகதலேனா மரியாளுக்கு பாக்கியத்தை பாருங்கள். கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கே எதிர நின்று பார்க்க முடிஞ்சது. இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறார்கள். படுற பாடுகளெல்லாம் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழகுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை கேட்குறாங்க சிலுவையை சுமந்துட்டு போகும்பொழுது. இப்போ பாருங்கள், கல்லறையில் அடக்கம் பண்ணும்பொழுது அங்கே எதிர உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. வாசனை தெரியவன் போட போனப்பையும் அவர்களுக்கு செய்தி, அவர்களுக்கு தான் முதல் செய்தி, உயிர்த்துட்டாரு, உயிரோடு கூட எழுந்துட்டாரு, இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதோடு மாத்திரமில்லை, அவருக்கு தரிசனமாகறாரு, அவங்கள பார்க்குறாங்க. ஐயோ, பெரிய பாக்கியம் பாருங்கள். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியாள் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையிலே இயேசுவுக்காக ஓடுகிற உழைக்கிற பெண்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாழ்த்துகிறார். வாழ்க சொல்லுகிறார். அவர்கள் இயேசுவை தரிசிக்க முடிகிறது. கட்டி தழுவி பாதத்தை முத்தமிட்டு அவரை பணிந்து கொள்ள முடிகிறது. அவரிடத்திலிருந்து கட்டளையை பெற்று அவரே சொல்றாரு, போய் சொல்லுங்க சொல்றாரு. நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார் சொல்றார். அவரே சொல்றார், கோ அண்ட் டெல் என்று சொல்லுகிறார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்றாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன் அதிகமாக பெண்களை சபையில் பயன்படுத்துறீங்க, ஆண்களை பயன்படுத்து, ரொம்ப அறிவாளிங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே லாய்கள் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் சகோதரிகளை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுத்தம் செய்கிறதுலேருந்து, ஆலயத்தில் அடுக்கி வைக்கிறதுலேருந்து, பொருட்களை நாற்காலி போட்டதுலேருந்து, மற்ற தண்ணி பல காரியங்களில் அவர்கள் செய்கிறதை பார்க்கலாம். இவர்களெல்லாம் ஜென்டில் ஒயிட் காலர் ஜாப் பீப்புள். இவர்களுக்கு கை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், கால் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் அந்த சீஷர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறார். தூதன் சொல்கிறான், நீங்கள் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கிறார். பார்த்தீங்களா, யாருக்கு போய் சொல்கிறாருன்னு இந்த பைபிள் வசனத்தை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் சட்டம் பேசவே மாட்டாங்க. ஆனால் இப்படி பேசுகிறாங்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி இட் ரிவீல்ஸ் தேர் ignorance சொல்லி அறியாமையிலே பேசுகிறார் பாருங்க. சொல்லிட்டாரு, பயப்படாதீங்க, நீங்கள் போய் அங்கே சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அவர்கள் போய் சொல்வார்கள், அப்போது நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். சமாரியை போய் சொல்லிட்டு சமாரிய பெண் ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டு சமாரியாவில் இருந்த அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். வாங்க வாங்க, வந்து பாருங்க என்று சொல்லி. ஒரே ஒரு பெண் செய்த காரியம் தான், ஒரே ஒரு பெண் செய்த காரியம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் we have to go and tell என்பது மாத்திரமல்ல, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்கள். Fear not, go tell my brothers to go away into Galilee and there they will see me. பார்த்தீங்களா, அப்போது ஆண்டவர் வாழ்த்துகிறார். கிரீட்டிங்ஸ், மகிழ்ந்து களி கூறணும். அந்த மகிழ்ச்சியிலே நாம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். ஆண்டவர் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார், என் நோய்களிலிருந்து என்னை குணமாக்கி இருக்கிறார். அப்போது ஐ ஹவ் டு ரிஜாய்ஸ் in his redemption, salvation, in his healing. Not only that, அந்த மகிழ்ச்சியில் நான் போய் சொல்லணும், அறிவிக்கணும். அதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆகவே இந்த காரியங்களை கவனியுங்கள். காலி கல்லறை பாருங்க, வந்து பாருங்க, ஓடி போய் சொல்லுங்க, பயப்படாதீங்க, விசுவாசியுங்க. பார்த்தீங்களா, இவ்வளவும் இந்த தூதன் காட்டின காரியங்கள். இயேசு சொல்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறேன், கிரீட்டிங்ஸ். இயேசு சொன்னது போய் சகோதரருக்கு சொல்லுங்க, பயப்படாதீர்கள் பாருங்க. தூதனும் பயப்பட வேணாம், இயேசுவும் பயப்பட வேணாம், வேதம் பயப்பட வேணாம்னு சொல்கிறது. நீங்கள் ஏன் பயப்படணும்? வேதத்தில் 365 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 365 இடங்களிலே அஞ்சாதே பயப்படாது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? பிசாசு தான் பயத்தை கொண்டு வருகிறான். சுவிசேஷம் சொல்ல முடியாத ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். நாம் போய் சொன்னோம்னா தேவனா மகிமைப்படும்படி தேவனுடைய வார்த்தை எங்கள் கிரியை செய்யும் பாருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியில் முதலாவது இதுதான் மத்தேயு விசேஷம் 28ஆம் அதிகாரத்தை 1 முதல் 10 வசனங்களை வாசிங்க. 2வது மார்க்கில் 16 1-8 வரைக்கும் வாசிங்க. 3வது லூக்காவில் 24 1-12 வரைக்கும் வாசிங்க. யோவானில் 20 1-10 வரைக்கும் வாசிங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம்.
சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியா இது நடந்தது என்பதை நாம் அறிவோம். அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனையை தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். நம்மை விடுதலையாக்கி விட்டார். நாம் மகிழ்ந்து களி கூறுவோமா? ஓ come on, come and see the empty grave. Won't tell everyone that he has risen. Rejoice in his presence. அவர் உங்களை வாழ்த்துகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, உங்களை சொல்கிறார் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. போய் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள். முதல்ல சுவிசேஷம் சொல்ல பிரியப்படுகிறவங்க, ரட்சிக்கப்படாத உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து சொல்லாதீங்க. ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் போய் சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களும் சபையில் கட்டி வச்சிருக்கோம்னா அங்கே வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. ரட்சிக்கப்படாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, நீங்கள் இதுக்கு வசிக்கிற இடத்துல, வாடுற இடத்துல, சொந்த பந்தங்கள், அங்கே போய் சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத உன்னுடைய மகளுக்கு சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத உன்னுடைய மகனுக்கு சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள், சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் பாரம்பரியத்திலே சடங்குகளே மூழ்கி கொண்டிருக்கிற கும்பல் கூட்டங்களுக்கு சொல்லுங்கள். அதைத்தான் நீங்கள் செய்யணும். இன்றைய நற்செய்தியை கேட்கிற மக்கள் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. கோ அண்ட் டெல் யுவர் டிசைபிள்ஸ்ன்னு சொன்னார். கோ அண்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். எங்கே போய் சொல்லணும்? நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போய் சொல்லணும். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான ஒரு சுவிசேஷ அறிவிப்பு. அப்போ தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை உலக மக்கள் கண்டுகொள்வார்கள் பாருங்கள். ஆக எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த காலி கல்லறை ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆனால் அது இன்றைய வரை 2000 வருடங்களாக இன்றைக்கும் காலியாக இருந்து தேவனுடைய அந்த மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள். ஆகவே நாம் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியின் பயன்களை, அந்த ரட்சிப்பின் பயன்களை நாம் உலகமெங்கும் போய் சொல்ல நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதற்காகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இதற்காகத்தான் என்னை சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இதற்காகவே என்பதை உணர்ந்தவர்களாக நாம் போய் சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தியை உலகமெங்கும் பறை சாற்றுவோம். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சொல்லுவோம், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லுவோம். ரட்சிப்பின் மக்களுக்குள் ரட்சிக்கப்படும்படி மக்களை ரட்சிப்புகளை நடத்துவோம். இந்த ஈஸ்டர் பண்டிகையில் ஒருவரையாவது ஆண்டவருடைய சபைக்கை கொண்டு வரும். ஒரு மனுஷனையாவது இவர் நான் சுவிசேஷம் சொன்னேன், இவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு, இவர் சபைக்கு வரேன்னு சொன்னார், சபை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, ஞானஸ்தானம், அந்த மாதிரி ஒரு செய்தி நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மீதி செய்திகளெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. ஈச்சவன் காட்சிவன் சொல்லலாம், ஒருத்தர் ஒரு ஆள். நம்மளால் இந்த ஈஸ்டர் நாட்டில் செய்ய முடியுமா? இவாஞ்சலைசேஷன், இட் இஸ் கால்டு பர்சனல் எவாஞ்சலைசேஷன், 1 to 1, ஒன்றுக்கு ஒன்று. ஆம் பிரியமானவர்களே, அதை செய்ய நாம் தீர்மானம் எடுப்போம். அதுதான் உண்மையான ஒரு ஊழியம். அதுதான் ஊழியத்தில் பெருமை. எனக்கு பிரியமானவர்கள், சபையில் நம்ம கட்டி வச்சுட்டு சபை மக்களை நம்ம சேர்த்து வச்சு நம்ம சபையை பராமரித்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் ஓகே. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற உணவு நாம் கொடுக்குறோம், போதகர்கள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அறியாத மக்களுக்கு இவாஞ்சலைஸ் பண்ண முடியாத நற்செய்தி சொல்ல புறப்பட்டு செல்லுங்க. முதல்ல கிராமங்களுக்கு போங்க, வீதிகளுக்கு போங்க, ஊழியம் செய்ய ஒப்புக்கொடுங்க. சுகமான ஒரு நடந்துக்கிட்டு மேடையை தேடின்னு இருக்காதீங்க. எங்கே பாருங்கள், வட இந்தியாவிலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க பாருங்கள். ஜனம் எவ்வளோ பாடுபடுறாங்க சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. நீங்கள் என்ன பாடுபடுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன பங்கு இருக்கிறது? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை நீங்கள் காணுங்கள். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, மறுபடியும் கடைசியில் உள்ள 16, 17, 18, 19, 20 அந்த 5 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இறுதி கட்டளை கொடுப்பார். நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நீங்கள் உங்கள் சகோதரருக்கு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுவார். உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகள் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்லுவார். இந்த 28ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான். ஈஸ்டர் பண்டிகையே we have to come and see, we have to believe what has happened, and we have to go and tell quickly to the people. We should not fear, instead we should rejoice, believe and rejoice in Christ. மகிழ்ச்சியோடு இருப்போம். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுவதில்
கர்த்தர் என்னை பயன்படுத்தாக கர்த்தாவே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த மக்களுக்கு சொல்லும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னை எடுத்து பலப்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும், அநேகருக்கு சாட்சியாய் வையும். அதுபோலவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் சுவாமி, ஒருவேளை ஏமன் தொலைக்காட்சி மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக கேட்கிறவர்களாக இருந்தால், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரை வந்து பார்க்கட்டும், சபையில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கட்டும், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கட்டும். மனம் திரும்பியவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, சுகம் பெற்றவர்களாக ஆண்டவருக்கு சாட்சியாக மாற்றும். ஆண்டவரை சபைகளில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும், உங்களுடைய சபைகளை கட்டும், ராஜ்யத்தை பெருக செய்யும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.